ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்குற என் செஸ் கிளப்பில் அகாடமியில் நான் என் டோர்னமெண்ட்ஸ் வந்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் விளாட்ணும், அவனுங்க நான் டோக் அடிக்கணும், செக்மேட் பண்ணி விளாட்ணும். அவங்க பார்த்துதாலே தெரியுது. ஆனால் அதுக்கு 3 people டோக் அடிச்சிட்டாங்க. 2 pointsனா 1 பையன் ஃபுல் பாயிண்ட்ஸ் கிடச்சினால அவங்க ஃபஸ்ட்டு அவங்க போகிறதுக்கு 4th, ஏன்னா செகண்ட் பிளேஸு. ஏன்னா அவங்க 4 points, நெக்ஸ்ட் ட்ரீயோ இல்லைன்னு தெரியல. அதனால தான் அதுக்கு மெடலாக கிடைக்கல. ஜஸ்ட் 2 points தான் கிடச்சிருக்கு. இது நீங்கள் ரொம்ப சீக்கிரமாட்டிங்கன்னா நீங்கள் 3 hours விளையாடலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஒரு பிளேஸு. பார்த்தாலே தெரியுது நிறைய பேர் தான் இங்கே ஜாயின் ஆகிக்காங்கன்னு. நான் தும்முலாம் போட்டு நான் விளையாண்டுருந்தேன். இதை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். நானே என் பெஸ்ட்டு என் பெஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க. இது நல்ல ஃபேமஸான செஸ் கிளப்பு. இங்கே 550 ஃபீஸுக்கு, 250 டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. உங்கன்னா பிள்ளைங்கலாம் இங்கெல்லாம் விளாட்லாம். நிறைய பேர் விளாட்ற மாதிரி தான் இருக்குது. கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. அப்படியே 2 days ஆன்லைன் கிளாஸு, 2 daysயோ ஃபேஸ் டு ஃபேஸு. நாளைக்கு இருக்க ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, ஃபேஸ் டு ஃபேஸு. நான் டைரெக்டாக மீட் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் பார்த்துன்னா எங்களுக்கு தெரியும். ஆனால் டேரெக்டாக மீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் பிள்ளைகிட்ட விளையாட சான்ஸ் இருக்குது. பாருங்க, செம்மையாக இருக்க பிளேஸ். நான் கூலிங்காக இருந்துச்சு. என் ஜாக்கெட் போட்டு நான் ரெடியாக இருந்தேன். பாருங்கள், அது இதுன்னு எல்லாமே மூவ் பண்ணிட்டுருந்தேன். பார்த்தாலே தெரியும். இது பையன்கிட்ட இவன் ரொம்ப ஜீனியஸான பிளேயர். என்னையும் டோக் அடிச்சிட்டான். அது மட்டும் கிடையாமல் நான் இன்னும் 2 பேர் டோக் அடிச்சிட்டேன். ஒருத்தர் பெரியவன், ஒருத்தர் சின்னவன். ஆனால் 3 பேர் என்னையும் டோக் அடிச்சிட்டாங்க. இன்னும் 1 பாயிண்ட் கிடச்சிருச்சுன்னா நான் வின் ஆகிப்பேன். நான் 3rd பிளேஸில் ஆகிப்பேன். அதனால் இப்போ எல்லாம் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பையன் டோக் அடிச்சிட்டான். பார்த்தே தெரியும் இந்த பையன் டோக் அடிச்சிட்டான்னு. இது பையன் டோக் அடிச்சிருவேன். ஆனால் நான் இது பையன் நான் டோக் அடிச்சுன்னு நினைக்கிறேன். இது பையன் தான் நான் டோக் அடித்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இது பையன் நான் டோக் அடிச்சுன்னு. அது மட்டும் கிடையாமல் இங்கே பாருங்கள், செக்ஸ் அகாடமி 8 சார்ஜா மாஸ்டர்ஸ்ன்னு தெரியும். பார்த்தீங்களா? என் அப்பா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். செஸ் கிளப் பாட்டு நல்லாதான் இருந்துச்சு அதுன்னு. நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பிரெயினுக்கு ஆக்டிவிட்டிலாம் செஸ் மட்டும். செஸ்ஸு ரொம்ப டெவலப் பண்ணணும் நம்ம பிரெயினு தான். இப்போ நீங்கள் அப்புறம் ரார் வின்னர்னு பார்க்க போகிறீங்க. நீங்கள் ரார் வின்னர்னால் ஃபஸ்ட் 3rd பிளேஸில் பெரிய பொண்ணு நான் வின்னரு. பாருங்கள், என் அப்பா வீடியோ எடுத்துருந்தாரு. பார்த்தீங்களா? நான் கிளாப் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸெலாம் பாட்டு. இப்போ செகண்ட் ப்ளேஸ் வின்னர் வராரு. பாருங்கள், அதனால் செகண்ட் வின்னாரு. இப்போ ஃபஸ்ட்டு வராங்க. பாருங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பிளேயரு. இந்த மடுஷத்தில் பின்னாடி தான் கல்விட்டாங்க வினர்ஸ்லாம். இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தொடர்ந்து படிச்சிருங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறதான். பாய்.